Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது, காமர்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதற்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்டடி பிளான் வீடியோலாம் உங்களுக்காக ரெடியாக இருக்குது. சரியா? அதனால் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ 12th இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆன்சர் கீ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து அதாவது நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு ஆசையாக இருக்கீங்களோ அந்த எய்மை நம்ம சேனல் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மொதல் 3 ஒன்னோட வந்து சினானிம்ஸ். சரியா? ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து டி வெரி கிரேட். செகண்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி மோட்டிவேட்டட். தேர்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்ட்ராங். ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர் வந்து அதாவது 4th 5th 6th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டனிம்ஸ். சரியா? ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபைடு. சரியா? டி, ஆப்ஷன் டி. ஃபிஃப்த் ஒன்னோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி. சரியா? ஆப்ஷன் ஏ. அதுக்கப்புறம் சிக்ஸ்த் ஒன்னோட ஆன்சர் வந்து சஃபரிங். நெக்ஸ்ட் செவன்த் ஒன்னோட வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் தி வேர்ட் தட் ஹஸ் பீன் ஸ்பிளிட் கரெக்ட்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சி, ஆப்ஷன் சி. சரியா? ஃபாரின். அதுக்கப்புறம் எயித் ஒன்னோட வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் தி வேர்ட் தட் இஸ் நாட் நவுன். சரியா? ஸ்டிமுலேட் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குரிய ஆன்சராக இருக்குது. அதுக்கப்புறம் நைன்த் ஒன்னோட வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் அப்ராப்ரியேட் வேர்ட். சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ராப்ரியேட் வேர்டு வந்து ஃபைனல், அதாவது ஆப்ஷன் வந்து பி. 10th ஒன்னோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த பிளாங்க் சூட்டபிள் ப்ரைசல் வெர்பை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். இதில் வந்து செட் ஆஃப். சரியா? 10th ஆப்ஷன் ஏ செட் ஆஃப். அதுக்கப்புறம் 11th ஒன்னோடுக்கு சூஸ் தி அதாவது அல்டர்னேட்டிவ் ஃபார் அண்டர்லைன் தி வேர்ட் இன் தி ஃபாலோயிங் சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அல்டர்னேட்டிவ் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டி, அதாவது கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 12th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் தி சூட்டபிள் அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட் ஈக்குவலன் டு தி பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்ட் இன் தி ஃபாலோயிங் சென்டென்சஸ். ஸ்வீட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி, அதாவது கேண்டீஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். 13வது அதாவது சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்ன காம்பினேஷன் ஆஃப் காம்பவுண்ட் வேர்டுன்னு கொடுத்துருக்காங்க, அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன், ஆப்ஷன் டி. அதுக்கப்புறம் 14th ஒன்னோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக். இதுக்குரிய சூஸ் தி வேர்ட் கேன் பி பிளெண்டட் வித் தி வேர்ட் ஸ்மோக். இதுக்கு வந்து எஃப்ஓஜி. சரியா? ஆப்ஷன் சி. அதுக்கப்புறம் 15th ஒன்னோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் தி கரெக்ட் மீனிங் ஆஃப் தி ஐடியம்ஸ் இன் தி கிவன் சென்டென்ஸ். இதோட மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி, ஆப்ஷன் பி, டு வெயிட் ஃபார் எ சிச்சுவேஷன் டு பிகம் எ கிளியர். அதுக்கப்புறம் 16th ஒன்வேர்டுக்கு சூஸ் த சூட்டபிள் ப்ரொப்போசிஷன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி வித்து. சரியா? 17வது ஒன்வேர்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்வேர்டு. டிஎன்பிஎஸ்சியோட அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஆப்ஷன் சி. இது தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் 18வது கொஸ்டின் சூஸ் தி அப்ராப்ரியேட் லிங்கர். சரியா? இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. 19th ஒன்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் தி அப்ராப்ரியேட் டிட்டர்மினர். சரியா? இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ ஃபியூ. அதுக்கப்புறம் 20வது ஒன்வேர்டு சூஸ் தி ரைட் ஆர்டிக்கல். சரியா? இதுக்கு வந்து ராதா இஸ் தி டாலஸ்ட் ஆஃப் தி 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஏ. கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நாம் போட்டோ ஸ்பாட் எரர் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். அந்த வீடியோ வந்து நிறையா வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் கொடுத்த ஐடியாஸை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதேமாதிரி பேராகிராஃபு, அதுக்கப்புறம் எஸ்ஏ, இதோட ரிட்டன் ஃபார்மெட், அதாவது எப்படி எழுதுனா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படிங்கிற ஐடியா வந்து கொடுத்துருந்தோம். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இதோட பிடிஎஃப் லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.